இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீட் ரவை உப்புமா வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் வந்து சம்பா ரவை எடுத்திருக்கேன். அதை லைட்டா வந்து பொன்னிறமா வறுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கிட்டு எவ்வளவு தண்ணி ஊத்துறேன், என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றது குயிக்கா சொல்றேன். இது ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப காட்டுறேன் வாங்களேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து பொன்னிறமா வறுத்துட்டு காட்டுறேன். 2-3 நிமிஷம் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா பொன்னிறமா வறுத்து போட்டீங்கன்னா சீக்கிரமா பாயில் ஆயிடும். அதுக்காக தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா குயிக்கா பண்ணிடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறங்கிறதையும் அதே மாதிரி எவ்வளவு தண்ணிங்கிறது போடுறது மெயினா இம்பார்ட்டன்ட். இதுல காய்கறி எல்லாம் போட்டு பண்ணலாம், இல்ல வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணலாம். ஸோ இப்ப நான் என்னென்ன போட்டு பண்றேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். கடாயில ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். நீங்க காலையில பண்ற மாதிரி இருந்தா நெய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட்டுனா நெய் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகிற கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா, அதனால தான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ற எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான். இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்கிரீடியன்ஸ் என்னென்ன போடுறேங்கிறத ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய ஆனியனை நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய நாட்டு தக்காளி நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாவும் வரமிளகா 1 எடுத்து வச்சிருக்கேன். சோ இதெல்லாம் தான் போட்டு ஃபர்ஸ்ட் தாளிக்க போறேன். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் வந்து ஃபர்ஸ்ட் கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணலாம். சரி, உளுத்தம்பருப்பு ஆட் பண்றேன். இப்ப நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்றதையும் காட்டுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து உளுத்தம்பருப்பு போடுறேன். இது லைட்டா செவக்கும் போதே நீங்க வந்து ஆனியனை போட்டீங்கன்னா அது நான் சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஏன்னா ரொம்ப செவந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. இப்ப பாருங்க லைட்டா செவக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஆனியன் ஆட் பண்றேன். ஸோ ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ உப்பெல்லாம் ஆட் பண்ணணும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா தக்காளியும் அந்த பச்சை மிளகாய் வரமிளகாயும் ஆட் பண்றேன். ஸோ தக்காளியும் பச்சை மிளகாய் வரமிளகாய் பற்றி ஆட் பண்ணிட்டு உடனே இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சால்ட் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அளவுக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் பிங்க் சால்ட் வந்து கரெக்டாக இருந்தது. இது 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் ரவையை ஆட் பண்ணிட்டு என்ன பண்றதையும் காட்டுறேன். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்றேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தெரியாம சொல்லிட்டேன். 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்றேன். பட் வீடியோல 1 கிளாஸ் தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறதுனால ஆஸ் யூஷுவல் நான் சொல்றதுதான். ஸோ இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் இது கொதிச்சு வரும்போது சம்பா ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நான் உப்புமா ரெடி. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது சம்பா ரவை ஆட் பண்றதையும் காட்டுறேன். பாருங்க, இது கொதிக்க ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியா வந்து கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா இதுதான் உப்பையும் அந்த காரத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி குடிக்கும். இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம சம்பா ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட சம்பா உப்புமா ரெடி ஆயிடும். சம்பா ரவை உப்புமா ரெடி ஆயிடும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த உப்புமாவை இந்த ரவையை ஆட் பண்ணிடலாம். ரவையை ஆட் பண்ணிட்டு உடனே ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் தாங்க. நீங்க பக்கத்துலயே நின்று பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சீக்கிரம் வெந்துடும். இப்ப பாருங்க, ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். நீட்டா நான் சொன்ன மாதிரி 2-3 மினிட்ஸ்ல நீட்டா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீட்டா உங்களுக்கு வந்து ஒரு இதுல பிளேட்ல வச்சு பிரசன்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டா இருக்கு உப்பு காரம். நான் சொன்ன அளவுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா வரும். இப்ப நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணி காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப நீட்டா பிரசன்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எங்க வீட்டுல இன்னைக்கு. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இத நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ் வச்சு இதெல்லாம் வச்சு பண்ணலாம். நீங்க ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா நீங்க பீன்ஸ் கேரட்டோ அல்லது வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் போட் பண்ணீங்கனாலும் இன்னும் நல்லா வரும். இப்ப ரைட் நவ் எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் மேனேஜ் பண்ணி பண்ணேன். சோ இது எங்களுக்கு பிடிச்ச இன்னைக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கும் பண்ணலாம், டின்னருக்கும் பண்ணலாம். இப்ப நாங்க இந்த டிஷ்ஷை என்ஜாய் பண்ண போறோம். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ.